அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 3/4/2025 வியாழக்கிழமை பங்குனி மாதத்தோட வளர்பிறை ஷஷ்டி திதி அப்படிங்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2 ஷஷ்டி வருங்க. வளர்பிறை ஷஷ்டி 1, தேய்பிறை ஷஷ்டி 1. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 6வது திதி வளர்பிறை ஷஷ்டி, பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய 6வது திதி தேய்பிறை ஷஷ்டி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். முருக பக்தர்கள் அனைவரும் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை ஷஷ்டியையும் தேய்பிறை ஷஷ்டியையும் தவற விட மாட்டார்கள். இந்த வளர்பிறை ஷஷ்டி அன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வார்கள். மாலை 6 மணிக்கு மேலே அந்த ஒரு நாள் விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை சிறப்பாக வழிபாடு செய்து அதன் பிறகு அவர்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள். நாளைய தினம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையிலே தலை குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு பூக்கள்லாம் வச்சுட்டு 2 நெய் தீபங்கள் நீங்கள் முருகன் படத்துக்கிட்ட ஏற்றி வச்சுட்டு உங்களால் ஆன மந்திரங்கள், ஸ்லோகங்கள் அல்லது கந்தசஷ்டி கவசம் பாராயணம், ஸ்கந்தகுரு கவசம் அதை பாராயணம் பண்ணலாம். வேல்மாறல் அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க. இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாளை காலை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம். இந்த ஷஷ்டி திதியானது இன்று இரவு, அதாவது 2ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு ஆரம்பித்து நாளை 3ஆம் தேதி இரவு 9:50 மணி வரைக்கும் இது இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு முழுவதும் ஷஷ்டி திதி இருக்குது. வியாழக்கிழமை அன்று வருவதனால இதை நம்ம குபேர ஷஷ்டி அல்லது குருவார ஷஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே நாளில் நம்ம முருக கடவுளையும் குபேரரையும் குரு பகவானையும் வழிபடக்கூடிய மிக சிறந்த நாள். 3 அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக நல்ல நாள். ஆகையால் நாளைய தினம் உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 6 முறை உச்சரிக்கிறீங்க. நீங்கள் தலை குளிச்சுட்டு உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம், அல்லது மேலுக்கு குளிச்சுட்டு உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம். எல்லாருமே உச்சரிக்கலாம். சரிங்களா? நீங்கள் தீட்டு காலங்கள் அல்லது பிறப்பு, இறப்பு, தீட்டு, மாதவிடாய் தீட்டுலாம் இல்லைன்னா நீங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு இதை உச்சரிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் குளித்து முடித்ததுமே இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க. இதை உச்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு பணவரவு, வற்றாத பணவரவு அப்படிங்கிறது வரும். அதே போல் தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது அமையும். தொழிலில் இருந்த முடக்கம் எல்லாம் நீங்கி நிறைய கஸ்டமர்ஸு உங்களை தேடி வருவாங்க. அது சின்ன தொழிலிருந்து பெரிய தொழில் வரைக்கும். நீங்கள் வீட்டிலே நான் சின்னதாக டியூஷன் நடத்துகிறேன், பார்லர் வச்சுருக்கிறேன், இல்லை சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது நான் மாவு அரைச்சி தரேன் அப்படின்னாலும் சரி, அல்லது சின்ன மளிகை கடையோ அல்லது பெரிய நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவது உறுதிங்க. அதே போல் நீங்கள் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா இதைவிட ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த வேலை, நிரந்தர வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தில் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்ன பணமாக இருந்தாலும் அது தடையில்லாமல் உங்களிடம் சேரும். ஸோ நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு நாளைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை காலையில் குளிச்சுட்டு நீங்கள் இத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக. குறைந்தது 6 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் 108 முறை கூட உச்சரிக்கலாம். கவுண்டிங்ஸ் முக்கியம் கிடையாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க. அப்படி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர், அது கிளாஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ எந்த டம்ளரில் வேணாலும் தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணீரை குடிக்கலாம். இப்போ கணவன் ஒரு வேலை செய்கிறாங்க, மனைவி ஒரு வேலை செய்கிறாங்கன்னா இருவருமே இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் பூஜை அறைக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. அதனால் யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். எத்தகைய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பணப்பிரச்சனையை நீக்கி வற்றாத பொன்னும் பொருளும் உங்களிடம் சேரக்கூடிய ஒரு
அதிர்ஷ்டமான நிலையை இந்த ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான பதிவும் நம்முடைய சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நன்றி.